ஹாய் ப்ரோ, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். கடவுளோட எல்லாருடைய கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பேசுகிற கருத்துங்களை எல்லாம் மக்களை கேட்கணும். விஜயை பற்றி எவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்கோ எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மக்களை எல்லாம் சேர்ந்து உங்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜலுக்கு போடுங்க. அவர் நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும் நம்மளுக்கு. பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்து சார்? ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டுல தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சியான்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டுல தான் மக்களாட்சியின் முடிவானது. நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டுல. வாஷிங்டன் அமெரிக்காவோட இணைஞ்சது ஒரு ஓட்டுல. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள் எலெக்ஷன் டே எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். I'm going to be in India for just 4 hours. நேரா ட்ரிப்ளிகேட் ஸ்கூல் போத்தில் என்னோட ஓட்டு போட்டுட்டு ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டே ஆஃப்டர் லீவ். மக்களை யார் ஆளணும்? 20% மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. இது டெமோக்ரஸி. நம்மள மனுஷனா பார்க்கல, அவகாசமான ஓட்டா பார்க்கலாம். முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஓட்டு போடுங்க. 12 மணி நேரம் கியூல நின்று ஒரே ஒரு வேலை எழுதிட்டு இப்போ நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீதான முதல் திருடன், நீதான முதல் குற்றவாளி. எடாம ஓட்டர் ஐடியா. எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. இன்னைக்குமே ஒரே பேச்சு தான், ஒரே மூச்சு தான். ஏன் கட்சி ஜெயிக்க எந்த கட்சின்னு கேக்குறியா? நல்ல புள்ள நல்ல பாதையில செல்லுன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை. ஜனநாயக நாடு யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து தம்பி வந்து இவ்வளவு தைரியமா இறங்கி வந்து அடிச்சு நிமித்தரனா அது வந்து ஆண்டவன் அவர் கூட இருக்கு. எங்க ஆசீர்வாதம் ஏதாவது உண்டு. தம்பி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன். அது நல்ல புள்ள நல்ல பாதையில செல்லுன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை. எங்க ஆசீர்வாதம் ஓகே. ஆல் தி பெஸ்ட். வெளிவராம பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு நடிகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? வரும், கண்டிப்பா வரும், சீக்கிரம் வரணும். வந்தா நல்லா இருக்கும். எதனால சார் இவ்வளவு தடை அந்த படத்துக்கு? எனக்கு தெரியாது. அடிக்க மாட்டார், அவர் வந்து ரொம்ப சீரியஸானவர் அப்படிலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் அவருக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவருக்கு இருக்கிற காமெடி சென்ஸ் வேறு யாருக்குமே இருக்காது. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை நான் வந்து பின்பற்றி அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கமல் சார் அண்ட் ஸ்டைலுக்கு ரஜினி சார் மாதிரி இருக்கணும் அப்படிலாம், பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு நடிகர் எனக்கு விஜய் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா 10 வருஷத்துக்கு மேல அவர் தொடர்ச்சியா டாப் லீக்ல இருக்காரு.